அங்க பாருங்கடா, ஒரு ஜோடி வருது, இருக்கிறது எல்லாத்தையும் கறந்துடலாம். நீ முதல்ல போ, இவன் செகண்ட் போட்டான், இவன் மூணாவது போட்டான். அப்ப நீ நான் என்ன நடக்குதுன்னு பாத்துனுக்கிறா. இந்த சோக்கு வேலை எல்லாம் வேணாம், 4 பேரும் ஒன்னா போறதா இருந்தா போலாம், இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. போலாம் போறோம். சரிப்பா போலாம். போன வாரம் மளிகை சாமான் வாங்கி போட்டேன், மொத்தம் காலி பண்ணிட்டேன். இப்ப கூட்டின்னு போறேன், 2 நாளா காலி பண்றேன். என்னதான் பண்ற? என்ன பண்றதுன்னா தின்னா காலி ஆகுது. நான் துள்ளப்பா, நீங்க தான் துண்றீங்க. துன்றதுக்கெல்லாம் காரணம் சொல்றீங்க. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். தாராளமா போமா, உடனே நான் கட்டி போட்டா வச்சிருக்கேன். இப்படி எல்லாம் பேசாதீங்க. ரொம்ப ஷேக் ஆகாதமா, உழைச்சு போறவனுக்கு தான் தெரியும். நான் 2 வேளை கேண்டீன்ல துண்டுறேன், ஒரு வேளை தான் நான் வீட்டுல துண்டுறேன். அதையும் பச்சை தண்ணி விட்டு விட்டு ஊடு ஊர்க்கா வைக்கிறேன், அதுதானே துண்டுறேன் நானு. ஊர்க்கா காலி ஆயிடுச்சு, இருந்தா வைக்க மாட்டேனா? 5 கிலோ ஊர்க்கா 30 நாள் வரல. நீ தொட்டுக்கிறியா இல்ல அப்படியே அள்ளி அள்ளி துண்டுறியா? நீங்க சொல்லி சொல்லி காட்டுறீங்க, என் உடம்பு அப்படியே இழைச்சிடும். அடா அடா அடா, எப்படி இழைச்சிட்ட? உன்கிட்ட கத்தி கத்தி நான் தான் இழைச்சிருக்கேன். 70 கிலோ இருந்தேன், இப்போ 50 கிலோ தான் இருக்கேன். என்னடா இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காங்க? அவன் பேசட்டும், நம்ம போய் மடிக்கலாம். போலாம் போங்க, போலாம் போங்க, போலாம் போங்க. டேய் வாடா. போலாம் போங்க. டேய், வாடா. உளுத்து போய் பாருங்க. ஏய், இருக்கிறதெல்லாம் எத்துரு. இருந்ததெல்லாம் எடுக்கணும்னா இதான் வாந்தி எடுக்கணும். நான் வாங்கி போறது துண்டு துண்டு எப்படி இருக்குது பார். ஏய் அது கேக்கல, பணம் நகை. டேய், பணம் நகை தாண்டா பாவி, துண்ணு தீர்த்திச்சுரா. இப்ப பித்தளை நகை கழுத்துல போட்டுக்கு பாரு. அப்படி தின்னவே இல்லையா? நான் விட்டுதான் தின்ன, நான் இதான் நல்லதுக்குள்ள பாத்துக்கா. அதான் சொன்னேனே, தண்ணி சோற போட்ட ரவுண்டு ஊர்க்கா வச்சேன்ட்டு. இந்த கதெல்லாம் அப்புறம் பேசிக்கிங்க. கையில இருக்கிறது பாக்கெட்ல எல்லாம் குத்துட்டு போங்க. ஏம்பா, கையிலயும் ஒண்ணும் இல்ல, பாக்கெட்லயும் ஒண்ணும் இல்ல. நானே கடன் வாங்க நாட்டார் கடைக்கு போயிட்டு இருக்கேன். இப்படி சொன்ன வேலைக்கு ஆக மாட்டேன். உன் வேலையை காமிடா, கட்டி போட்டு அடிக்கலாம். அப்பா, என்ன கட்டி போடுங்க, எங்க கட்டி போடலாம் ஓகே தான். இவளை கட்டி போடுறதுக்கு எங்கன்னா கடையில போய் 250 மீட்டர் கயிறு வாங்க வேண்டியிருக்கும். யோசனை பண்ணிக்கோ. சில்லத்தனமா யோசிக்குது போயிரு. விடுவாங்களா? அதான் கேட்டேன். பயப்படுறாங்க. ஏய், காசு எடுக்க போறா இல்லையா? சரிப்பா, காசு எடுக்கலாம். நீ அவன் நானு 4 பேர் பேங்க்ல போய் எடுக்கலாம், அங்கதான் காசு இருக்குப்பா. அப்ப பிரச்சனை இல்ல, ஏடிஎம் கார்டு வச்சிரு. அப்ப ஏடிஎம் கார்டு பின் நம்பர் கொடு. எது? ஏடிஎம் கார்டு பின் நம்பரா? ஐய, அதெல்லாம் இல்லப்பா, போய் கொள்ளைச்சுன்னு வரலான்ற. ஏங்க, நல்ல குடும்பங்க எங்க குடும்பம். கொள்ளை அடிக்கிறத பத்தி பேசுறீங்களே. உனக்கு நான் எல்லாத்தையும் வாங்கி போனா கொள்ளை தாண்டி அடிக்கணும், கொள்ளைதான் அடிக்கணும். ஏய், இப்படியே பேசி போயிடலாம் நினைக்காத. நாங்க பயங்கரமான ஆளு, எல்லாத்தையும் குத்துடு. பயங்கரமான அப்படியாப்பா? சரி, நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ. இவ கூட என்னால வாழ முடியல. நீங்க என்ன போட்டு தள்ளீங்கன்னா மேல போயிட்டு யமதர்ம கிட்ட ஏதாவது கெஞ்சி கூத்தாடி செக்யூரிட்டி வேலை வாங்கிடுவேன். என்னங்க, ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னை விட்டு போக உங்களுக்கு எப்படிங்க மனசு வருது? மனசெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, மனசுனாவே இருக்க முடியல. கொஞ்ச நேரம் கூட ஓய்வு இல்லாம உனக்காக எப்படி உழைக்க முடியும்? நீங்க வாங்க, எங்க அப்பா கிட்ட சொல்லி உங்களுக்கு சொந்த தொழில் வச்சு தர சொல்றேன். சொந்த தொழில் உங்க அப்பானா? புடிச்சிட்டோம். உன் மாமனார் பணக்காரன்னு நினைக்கிறேன். உங்களெல்லாம் கட்டி போட்டு அவர்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிடலாம். ஏன் மாமனாரா? என்கிட்ட செல்லு இல்லப்பா, அவர் நம்பர் சொல்றேன், போட. சொல்லு 87 45 53 13 22. ரிங்கு போதா இல்ல தப்பான நம்பரா? போது. ஹலோ, உங்க மருமகனையும் பொண்ணையும் கடத்திட்டோம். உங்க அப்பன் என்ன பேச போறான் பாரு. ஹலோ, கேக்குதா இல்லையா? உங்க மருமகனையும் மகனையும் கடத்திட்டோம். கடை தெருல கம்நாட்டி பையா, உன் மருமகனும் உன் பொண்ணு கட்டிட்டோம். டேய், பணத்துக்காக கடத்திக்கிறேன்டா. 5 லட்சம் தான் விடுவான். 50 லட்சம் தரமாட்டான். 5 லட்சம் ரூபாய் கேக்குறான் பாரு உங்க அப்பன் கிட்ட. டேய், புரியுதா இல்லையா? பொண்ணு போடுவோம், 5 லட்சம் ரூபாய் வேணும். யோ, என்னையா பேசுறான் இந்த ஆளு? யோ, இது எப்படியோ இதுல முக்காவாசி இருப்பான் உங்க அப்பன். அவன் காசு குடுத்துருவான உங்களுக்கு. ஏதோ பிசினஸ் எல்லாம் வச்சு தரேன்னு சொல்லிச்சு இந்த அம்மா. ஏன்பா, இவங்க அப்பன் பழைய பேப்பர் பாட்டில பொறுக்கிறவன். அந்த பாட்டில போடுறதுதான் பிசினஸ் இவ சொன்னான். நீ என்னமோ பிசினஸ் பண்ணவன பணத்தை வாரி கொடுத்துருவான்னு நினைச்சிட்ட. அப்போ பணம் வராதா? எப்பா, பணமும் வராது, ஒண்ணும் வராது.
வேற நல்ல ஆளா பார்த்து கடத்துங்க. எனக்கு 1000 வேலை இருக்கு, 1000 தலைவலி இருக்கு. அதோட இது சேர்த்து கடைக்கு போயிருக்க, புரியுதா? ஆனா உன்னை விட மாட்டேன். வேற யாராவது சொந்தக்காரங்களை காப்பாரு, நம்பர் போடு. செல்லா? அப்ப நான் நம்பர் போடுறேன். அந்த நம்பர் நீங்க பாத்துட கூடாது. திரும்பி நில்லுங்க. போட்டாச்சா? என்னடா குரல் வரலாம்? எங்கடா காணோம்? எங்க வீட்டுக்காரரு எங்க போனாருன்னு தெரியலையே. ஏமா என் செல்ல காணோமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இனிமேட்ல இருந்து நீங்க தான் சோறு போடுறீங்க. உனக்கு சோறு பண்ணனா திருப்பி அன்னதானத்துக்கு தான் போனோம். டேய் போன் போனா போட்டுனா வாழ்ந்துருங்கடா ஓடிடலாம். என்ன விட்டுட்டு போறீங்க? நில்லுங்கப்பா. வாடா வாடா வாடா.